தொடர்ந்து பல பிரபலங்களினுடைய இழப்பு மிகப்பெரிய உள்ள சோகத்தை ஏற்படுத்தி வருது. அப்படிதான் இங்கே ஒரு பழம்பெரும் நடிகை காலமாக இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஜோதி சந்திரசேகர் அவர்கள் தான் இப்போ காலமாக இருக்காங்க. மராட்டி உலகில் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நடிகையாக வலம் வந்தவங்க. அதற்கப்புறமாக சின்ன திரையிலையுமே அவங்க கோலோச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய தனிப்பட்ட திறமையான கடினமான உழைப்பை அவங்க நடிப்பில் போட்டிருக்காங்க. அதனாலேயே ரசிகர்களால் கொண்டாடப்பட்டாங்க. சின்ன திரையிலையும் சரி வெள்ளித்திரையிலையும் சரி கொடிகட்டி பறந்தாங்க. இந்த நிலையில தான் ஜோதி சந்திரசேகர் அவர்கள் காலமாக இருக்காங்க அப்படின்ற செய்தி வெளியாகியிருக்குது. உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவங்க சிகிச்சை பலன் இல்லாமல் காலமாக இருக்காங்க அப்படின்ற செய்திகள் வெளியானதுலேருந்தே தொடர்ந்து அவங்களுடைய ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் சோகத்தை வெளிப்படுத்தி வராங்க. சின்னத்திரை வெள்ளித்திரை அப்படின்னு மிகப்பெரிய அளவில் கோலோச்சி இருந்தவங்க திடீரென இப்போ உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தொடர் சிகிச்சை கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் அந்த சிகிச்சை பலனளிக்காமல் தான் காலமாக இருக்காங்கன்றது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வேதனையை கொடுத்துருக்கு. இதை அவங்களுடைய மகள் தான் சமூக வலைதளங்களில் ரொம்ப அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல் வெளியானது ரசிகர்களுக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று வயதான காலங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உடல்நல பிரச்சனை, அதற்கப்புறமாக இன்னும் வேறு ஏதாவது சில உடல்நல பாதிப்புகளால் காலமாகிறாங்க. இதையும் தாண்டி இப்போ இருக்கக்கூடியவர்கள்லாம் உணவு பழக்கம் அப்படின்றது சுத்தமாக எந்த ஒரு வித பயமும் இல்லாமல் ஃபாலோ பண்ணி தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த காலத்துல எல்லாம் உணவே மருந்து அப்படின்னு சொன்னதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ இருக்க சில பசங்க அப்படின்னு கூட நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது மற்ற துறையில் இருக்கவங்களுக்கு உதவுதோ இல்லையோ, சினிமா துறையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் சரியாக இருக்கிறதில்ல. அதோடு அவங்க இருக்கக்கூடிய அந்த வேலை முக்கியமாக எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் பொதுவாகவே சினிமா துறையில் இருக்கிறவர்களுக்கு உடல்நல பாதிப்பு அதிகமாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய சார்பாக நடிகையினுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம்.